உயிர்த்தெழுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்திலே தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் நினைத்து வந்த பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே மகத்துவங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். மேலான தேவ கிருபைகள், மேலான தேவ ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்து நடத்துகிறதான அவருடைய பெரிய கிருபைக்காக மகிமை, துதி, புகழ்ச்சி, பெருமைகள் ஆண்டவராம் இயேசு உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மகத்துவங்களுடன் நடத்தி வந்த பெரிய தெய்வக்காக ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தின் முடிவை நோக்கி உலகம் வேகமாய் போகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் உலகத்தில் வாழ்கிற மக்களோ அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட யோசனை இல்லை, சிந்தனை இல்லாம எப்ப இருப்பது போல ஹல்லேலூயா போகிறது, உழைக்கிறது, சம்பாதிப்பது, வாழ்க்கை நடத்துறது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் வரும். இயேசு கிறிஸ்துவின் எக்காலம் தோனி கேட்கும் பொழுது கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆமென் அவருக்குள்ளாய் மறைந்து வாழ்கிறவர், சுத்தவான்கள், வசனத்தபடி நடக்கிறவர்கள், வேதத்தின்படி வாழ்கிறவர்கள் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். மற்ற எல்லாரும் கைவிடப்படுவார்கள். இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படும், அந்த சபை கைவிடப்படும் என்று அல்ல. வசனத்தபடி நடக்கிறவர்கள் பரலோகத்திற்கு பறந்து போவார்கள். இன்னைக்கு நிறைய வசனம் என்று சொல்லி வேதத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற மாய்மானமால பொல்லாத சபைகளும் சோத்திரம் ஊழியக்காரன் என்ற நாட்களில் இருக்கிறார்கள். அதனால தேவனுக்கு பயந்து வசனத்தபடி நடக்கும் பொழுது மட்டுமே தேவனை பரலோகத்தை எடுத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்முடைய சபையில வெளியேற பெற்ற மகிமையுள்ள சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஏனாதான் என்று தயவு செய்து இருக்காதீர்கள். ஒரு வாரம் கூட லீவ் விடக்கூடாது. எல்லா ஞாயிற்றுக்கிழமை சபையில பங்கெடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில கேட்டு வளரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். வசனத்தை கேட்டாதான் பரலோகம், வசனத்தை கேட்கலன்னா பரலோகம் கிடையாது. ஆகவே வசனத்தை கேட்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு கட்டாய தெய்வ பிள்ளைகள் வர வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தம்மை குறித்ததான வெளிப்பாடுகள் இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்ற கடந்த 2-3 வாரங்களாக நம்மோடு கர்த்தர் பேசி வருகிறார். இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்று அவர் அங்கங்களை குறித்து, அவருடைய அவயவங்களை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அவரை போல மனவாட்டி சபையாகிய நாமும் மாற வேண்டும் என்று அவர் விரும்பிதான் தம்மை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய தலைமயிர், அவருடைய முகங்கள், அவருடைய சரித்திர அவயவங்கள் எப்படி இருக்கிறது அதுபோல நாமும் மாற வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் ஸ்தோத்திரம் அப்படியே காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்றார், கடந்த நாளிலே அவருடைய தலையை குறித்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் மேம்பட்டதா உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் வசனம் 13. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அவர் உதடு லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சோதர சத்தம் ரொம்ப கம்மியா இருக்க. அல்லேலூயா. ஆமென். அவருடைய கன்னங்கள் கர்த்தருடைய கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போல் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்ணம், தலைமயிர், முகம், கண்கள் இவளை குறித்து கடந்த வாரத்திலே நான் வாசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அருமையானவர்களே, கர்த்தருடைய கண்ணங்கள் ஸ்தோத்திரம் சீக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஆகவே இந்த கண்ணங்கள், கண்களுக்கு கீழே இருக்கிற இந்த கண்ணங்கள், 2 கண்ணங்கள் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கண்ணம் முகத்திற்கு அழகை கொடுக்கிறது. முக பொலிவு என்கிற அழகை கொடுக்கிறது. என்னவென்றால் இந்த கண்ணங்கள் தான். இந்த கண்ணங்கள் மிக அழகா இருக்கணும். இந்த கண்ணங்கள் சிலருக்கு தடிப்பா இருக்கு, சிலருக்கு லகுமா இருக்கு, சிலருக்கு தோல் போல் இருக்கும். எப்படி இருந்தாலும் கண்ணங்கள். ஆமென். இந்த கண்ணங்கள் வத்தாம இருக்கணும், உள்ள போக கூடாது. அப்படின்னு சொன்னா உள்ள போது பாத்தீங்கன்னா அப்படி போகாம அப்படியே பொசு பொசுன்னு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணம் பாரு அப்படியே பொசு பொசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணங்கள் அப்படியே உப்பி இருக்குது, எவ்வளவு அழகா இருக்கிறது, வடிவாக இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். கண்ணங்கள் ரொம்ப அழகு. இந்த கண்ணுகள் முகத்திற்கு அழகு மட்டுமல்ல, இந்த கண்ணம் மிக முக்கியமான ஒரு வேலை செய்யுது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமென். கண்ணங்கள் பேச்சு வருவதற்கு மிக உதவியா இருக்கிறது. அல்லேலூயா. கண்ணங்கள் இல்லாவிட்டால் பேச்சு இல்லை. உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது, உள்ளத்தின் எண்ணங்களை வெளியே சொல்ல முடியாது. கண்ணங்கள் தான் பேசுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த கண்ணங்கள் இருக்கிற அப்படினால்தான் அருமையான பிரியாணி, அருமையான சில்லி எல்லாம் போட்டு மென்னு முழுங்க முடிகிறது, வயிற்றுக்கு அனுப்ப முடிகிறது. இந்த கண்ணுகள் இல்லாவிட்டால் மெல்லுகிறதெல்லாம் கீழே விழுந்துரும்.
வயிற்றுக்குள்ள போகாது. ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாய்க்குள்ள போட்டதான உணவை நாக்குகள் ரெண்டு பக்கமும் அசைந்து அசைந்து கொடுத்து ரெண்டு பக்கம் உள்ள பல்லுலாம் அரைத்து அது வெளியே வராம உதடுகளெல்லாம் பாதுகாத்து அப்படியே உள்ள தள்ள முடிகிறது. அப்ப இந்த சாப்பாட்டை உள்ள தள்ளுறதுக்கு இந்த கண்ணை இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாம் வெளியே போயிடும். என்றால் இந்த ரெண்டு கண்ணமும் பல்லு பக்கம் தள்ளும் போது பல்லு இதெல்லாம் வெளியே போயிடும். கொஞ்சம் கூட சாப்பிட உள்ள போறது ரொம்ப கடினம். ஆகவே கண்ணங்களை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்தார். இல்லைன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லாருக்கும் ரெண்டு கண்ணங்களை கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவரே, எங்கள் அழகான ரெண்டு கண்ணங்களை தந்தீரதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கண்ணங்கள் இருப்பதனால் தான் இன்றைக்கு நம்ம பேச முடிகிறது. கண்ணங்கள் இல்லாவிட்டால் பேச்சு வெளியே வரவே வராது. ஸ்தோத்திரம். கண்ணங்கள் அதற்காக தேவன் அழகாய் தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் இவர் சொல்ல நாம மையப்படட்டும். கண்ணங்கள் ரொம்ப அழகு. சரி, நம்முடைய கர்த்தருடைய கண்ணங்களை குறித்து இங்க பார்க்கிறோம். அவருடைய கண்ணங்கள் கர்த்தர் சொல்றது எப்படி இருக்கிறதா? கந்த வர்க்க. நான் கேட்கிற உடனே டக்குன்னு பதில் சொல்லணும். ஆமென். பைபிள் இருந்தா இப்ப வேற எதுவும் கேட்க மாட்டேன். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? கந்த வர்க்க வாத்திகளை போல் இருக்கிறது. கந்த வர்க்கம். கந்த வர்க்கம்னா என்ன? கந்த வர்க்கம் என்பது விலையேற பெற்ற ஒரு 5 பொருட்கள் சேர்ந்தவர்கள் தான் கந்த வர்க்கம். இந்த கந்த வர்க்கம் என்றால் ஸ்தோத்திரம் என்னவென்று அல்லேலூயா வேத வாசிக்கலாம். என்னாகும் புத்தகம் 30ஆம் அதிகாரம். என்னாகும் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். என்னாகும் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லேலூயா. இனி எடுக்கலையா? ஆதியாகமத்துக்கு அடுத்த புத்தகம் என்னாகமம் எடுங்க. கிடைச்சதா? என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 23. இவ்வளவு லேட் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னாகமம் 30ஆம் அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாகமம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் எடுத்து சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இல்லையா? யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 23. யாத்திரையாகமம். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும் சுகந்த கர்வாப்பட்ட இரண்டாவது சுகந்த கர்வாப்பட்டை அதில் பாதியாக 250 சேக்கல் எடையையும். மூன்றாவது சுகந்த வசம்பு, இதில் 200 சேக்கல் 250 சேக்கல் இடையும். நான்காவது லவங்கப்பட்டை 500 சேக்கல் இடையையும். ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெய் எடுத்து இதெல்லாம் அந்த 5 பொருளையும் ஒண்ணா சேர்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னென்ன? சுகந்த வர்க்கம். என்ன இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? மேன்மையான சுகந்த வர்க்கம். ஆமென். மேன்மையான உயர்ந்த உன்னதமான விலை உயர்ந்த அற்புதமான சுகந்த வர்க்கம். இந்த சுகந்த வர்க்கம் 5 பொருளினால் ஆனது. என்னென்ன பொருளானது? வெள்ளை போலும், ஸ்தோத்திர கருவாப்பட்டை, சுகந்த கருவாப்பட்டை, பிறகு சுகந்த வசம்பு, லவங்கப்பட்டை, ஒலிவ எண்ணெய். இந்த 5 பொருளும் சேர்ந்த கூட்டுக்கு என்ன பேரு? என்ன பேரு? கந்த வர்க்கம். மேன்மையான கந்த வர்க்கம். அல்லேலூயா. இதுலதான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். அபிஷேகத்தைலாம் செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த அபிஷேகத்தைலாம் யார் மேல படுகிறதோ, யார் மேல தெளிக்கப்படுகிறதோ, யார் மேல ஊற்றப்படுகிறதோ அவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஆமென். இந்த அபிஷேகத்தை அவ்வளவு விலையேற பெற்றது. இதை நம்ம முகர்ந்து பார்ப்பதற்கோ அல்லது மேல பூசிக்கொள்ளவோ நம்ம சென்டல் அடிக்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை பயன்படுத்தினீங்கன்னா அவன் செத்தே போயிடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இது பரிசுத்த ஸ்தலத்திலே அபிஷேகத்திற்காக மட்டும் வைக்கப்படுகிற ஒரு அற்புதமான சுகந்த மேன்மையான சுகந்த வர்க்கத்தால் தயாரிக்கப்பட்ட அபிஷேக தைலம். ஆமென். இது ஒரு மேன்மை உள்ளது, மகத்துவம் உள்ளது. இது கர்த்தருடைய காரியங்கள ஊழியர்களுக்கு சபைக்கு மட்டும் சொந்தமான ஒரு விலையேற பெற்ற பொருள். இந்த கந்த வர்க்கம் அல்லேலூயா பாத்திகளிலே கட்டி
இந்த கந்த வர்க்கத்தை ஊற்றுவித்தால் எப்படி இருக்குமோ அதுபோல தேவனுடைய கன்னங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் அவ்வளவு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அவ்வளவு மகத்துவமுள்ள கன்னங்கள் தான் தேவனுடைய கன்னங்கள். இந்த 5 பொருளை குறித்து ஏற்கனவே சபையில ஸ்தோத்திர பிரசங்கித்திருக்கிறேன். இந்த 5 பொருளுடைய தன்மைகள், இந்த 5 பொருள் எதை குறிக்கிறது என்று ஸ்தோத்திரம் அல்லேலூயா கடந்த பல வருடங்கள் முன்பதாக பிரசங்கித்திருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் இந்த சுகந்த வர்க்கமாக இருக்கிற இந்த 5 பொருளை போல் இருக்கிறது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னங்கள். அல்லேலூயா. ஆண்டவராக தேவனுடைய கன்னங்கள் அவ்வளவு விலையேற பெற்ற ஒன்று. கர்த்தருடைய மகத்துவமுள்ள கன்னங்கள் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய கன்னங்கள் எவ்வளவு அழகாய் நமக்கு இருக்கிறதோ அதை காட்டிலும் இந்த 5 விதமான நற்குணங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய கன்னத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே அல்லேலூயா இந்த கந்த வர்க்கம் என்பது என்னவென்றால் கன்னத்தோடு சம்பந்தப்பட்டது, தேவனுடைய அபிஷேகத்தோடு சம்பந்தப்பட்டது, தேவனுடைய வல்லமையோடு சம்பந்தப்பட்டதான் இந்த கன்னங்கள். ஆனால் இன்னைக்கு இந்த கன்னத்தை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம்? எதற்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த கன்னங்களை? ஸ்தோத்திரம். மாம்ச காரியங்களுக்கு, அசுத்தமான காரியங்களுக்கு, அருவருப்பான காரியங்களுக்கு, அசுத்தங்களை சாப்பிடுவதற்கு, அருவருப்புகளை சாப்பிடுவதற்கு, அருவருப்புகளை வெளியே வராமல் உள்ள அனுப்புவதற்காக இந்த கன்னங்களை உலக ஜனங்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவ ஜனங்களாக இருக்கிற மனமாட்டிய சபையாக இருக்கிற நாமும் நம்முடைய கன்னங்களை கர்த்தருடைய கன்னங்களை போல பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த கன்னங்களை குறித்து ஒரு விலையேறப்பட்ட ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நாம் வைத்துக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய அவயவங்களை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த கர்த்தருடைய கன்னங்களில் உள்ள மேன்மைகளை குறித்து ஸ்தோத்திரம் நான் வேதத்தில் 5 விளக்கத்தை நடத்துவாராக. ஆமென். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த கன்னம் தான் பேச்சுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த கன்னம் இருக்கிறதுனால தான் பேச்சே வருகிறது. இந்த கன்னம் இருக்கிறதுனால ஏதாவது நம்மால பேச முடிகிறது. அப்ப நம்ம பேச வைக்கிற கன்னமாகிய இந்த கன்னம் அல்லேலூயா மிக விலையேற பெற்ற ஒன்று. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த கன்னம் மட்டும் இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த கண்ணை இல்லைன்னா எப்படி இருக்கும்? பல்ல காட்டிக்கிட்டே இருப்போம். ஏய் பல்ல காட்டாதுன்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன? சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நம்முடைய நிலைமையெல்லாம் சிரிக்கிற குழப்பமா மாறிடும். ஆகவே தேவன் நமக்கு அமிதமா இல்லாம ஒரு அருமையான தலை, அது நல்ல அழகான தலைமயிர், நல்ல நெற்றி, ஆமென், மகுடெடுத்த நெற்றின்னு சொல்லுவாங்க. அழகிய நெற்றியை கர்த்தர் தந்து அழகான 2 கன்னங்கள், 2 கண்கள், அதுக்கு மேல அருமையான சோதர அருமையான புருவங்களை கர்த்தர் தந்து ஆமென். அல்லேலூயா. அப்படியே மகுடெடுத்த அருமையான நல்ல ஒரு மூக்கு, குறுமையான நல்ல அழகான மூக்கை கொடுத்தனால இது உதடுகளை கர்த்தர் தந்து ஆமென் நல்ல ஒரு ஸ்தோத்திர தாட பகுதியை தந்து இதெல்லாம் அழகாய் மூடும்படியான கன்னத்தை தேவன் நமக்காக தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கன்னம் மிக விலையேற பெற்ற ஒன்று. இந்த கன்னத்தினால தான் நம்ம பேச முடிகிறது. அப்ப பேச்சோடு சம்பந்தப்பட்டது இந்த கன்னங்கள். ஆமென். இந்த கன்னங்கள் கண்கள் அல்ல, கன்னங்கள். கன்னங்கள் ஸ்தோத்திரம் பேச்சோடு சம்பந்தப்பட்டது. பேசுவதற்கு முக்கியமா இருக்கிற இந்த கன்னங்களை குறித்து நீதிமொழியிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 24:26. டக்குனு படிப்போம். செம்மையான மறுமொழி, செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம், சமம் அப்படின்னு சொல்றேன். செம்மையான மறுமொழி. ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்கிறோம், ஒரு ஐடியா, ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த யோசனை செய்யும் பொழுது சரியான யோசனை யாருக்குமே வரல. அந்த யாராவது ஒருத்தர் கரெக்டா ஒரு ஐடியா கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதான் செம்மையான மறுமொழி. அல்லேலூயா. இந்த செம்மையான மறுமொழி என்பது ஞானம் உள்ளவர்களுக்கு மாத்திரமே வெளிப்படும். இந்த செம்மையான மறுமொழி என்பது நீதியாய் நடக்கிறதுல மாத்திரமே வெளிப்படும். இந்த செம்மையான மறுமொழி பரிசுத்தவான்களிடத்துல மாத்திரமே வெளிப்படும். இந்த செம்மையான மறுமொழி நேர்மையாய் நடக்கிறதுல மாத்திரமே வெளிப்படும். செம்மையான மறுமொழி தேவாவினால் நிரப்பப்பட்டவர்கள் மாத்திரமே வெளிப்படும். செம்மையான மறுமொழி பரிசுத்தரால் அபிஷேகப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த செம்மையான மறுமொழி வெளிப்படும். அல்லேலூயா. வேற எங்க நீங்க பார்க்க முடியாது. எங்க வந்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செம்மையான மறுமொழியை ஒருபோதும் காண முடியாது. எல்லா ஆபத்து நிறைந்த துயரம் நிறைந்த வார்த்தைகள் தான் நிறைய பேர் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை
தேவனுடைய வேதத்தை இருதயத்திலே நிறைய வைத்திருக்கிறவர்கள், இருதயம் முழுது வசனத்தால் நிரப்பப்பட்ட இடத்துலதான் வருகிற வார்த்தைகள் செம்மையான வார்த்தையா இருக்கும். இருதயம் முழுது வசனத்தால் நிறையப்பட்டிருக்கும் பொழுது வருகிற வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகள், ஒரு சரியான வார்த்தைகள், ஒரு நேர்மையான வார்த்தைகள், நம்முடைய வெறுமையை மாற்றுகிற வார்த்தைகள், நம்மை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகள், நம்முடைய குடும்பத்தில் சமாதானமாய் மாற்றுகிற வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகளா இருக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கணும், வேதம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். வேதம் இருதயம் முழுது நிறைந்திருக்கும் பொழுது அந்த உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படி நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை வருது? செம்மையான வார்த்தை வருகிறதா? அநேகர் உள்ளத்தை உடைக்கிற வார்த்தைகள், அநேகரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், அநேகரை காயப்படுத்துகிற வார்த்தைகள், அநேகருக்கு கோபத்தை தூண்டி விடுகிற வார்த்தைகள், அநேகரை சாகடிக்கிற வார்த்தைகள், அநேகரை தற்கொலைக்கு தூண்டுகிற வார்த்தை தான் நிறைய பேருக்குள்ள உலகத்தில் இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அல்லேலூயா தற்கொலைக்கு தூண்டி விடுகிற வார்த்தைகள், சீக்கிரம் செத்து தொலைஞ்சு போகிற வார்த்தைகள். அநேக முறை புருஷனை மனைவி சண்டை வந்தா, ஏய் போய் செத்து தொலைடி, ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு புருஷன் சொல்லுவான். மனைவி சொல்லுவான், ஏய் ஆம்பளையா நீ எல்லாம் ஏன் உலகத்தில் உயிரோடு இருக்கிற, எங்க போய் செத்து தொலைப்போ என்று மனைவி தன் புருஷனை பார்த்து சொல்லுவார்கள். சேலத்துல மட்டும் நான் பார்த்திருக்கிற நிறைய பெற்றோர், நிறைய தாய்மார்கள், தகப்பன்மார்கள், நிறைய தாய்மார்கள் சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து, எங்க போய் செத்து தொலை, செத்து தொலை என்று தம் பெத்த பிள்ளை பார்த்து சொல்லுவார்கள். ஆனா பிள்ளை அப்படி செத்து போனா நல்லா இருக்குமா? பிறகு தருதலையை அடிச்சு அழுவாங்க. எந்த கோபத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சாபமுள்ள வார்த்தை, காயப்படுத்துகிற வார்த்தை, கத்தியில குத்துகிறது போல வார்த்தை, ஈட்டியில குத்துகிறது போல வார்த்தை வாயில வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாயில செமையான மறுமொழி வருவதாக. எங்க பாட்டி என்ன பார்த்து சொன்னாங்க, உன்கிட்ட கர்த்தருடைய கிருபை நிறைய இருக்குதாப்பா, நீ யாரையும் கோபப்பட்ட ஒரு வார்த்தை பேசிடாது, அந்த வார்த்தை பழிக்க நான் நிறைய முறை பார்த்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே யார்கிட்ட பேசினாலும் நிதானமா பேசு, தெய்வ அபிஷேகம் உனக்குள்ள நிறைந்து இருக்கிறது, நிதானமா பேசுன்னு சொல்லியிருக்கிறார் என்னுடைய பாட்டி. நிறைய ஊழியத்தில் வளர்த்து இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அப்படி வளர்க்கிற பெரிய மனிதர்களை பார்க்க முடியவில்லை. ஊழியத்திலே கர்த்தருக்காக கிறிஸ்துவை வளர்த்துகிற ஒரு நல்ல கைட் பண்ணக்கூடிய வழிநடத்துகிற மனிதரை பார்க்க முடியவில்லை இன்றைக்கு. ஸ்தோத்திரம். ஒரு சபையாரை, விசுவாசிகளை ஒரு சரியான பாதையிலே கொண்டு போகிற அல்லேலூயா நிலையில மனிதரை இன்னைக்கு நாம பார்க்க முடியவில்லை. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளை நாம் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வார்த்தைகள் சரியான வார்த்தையில பேசணும். ஆமென். கர்த்தருடைய கண்ணங்களை போல வார்த்தையில பேசணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சரியான வார்த்தையை பேசுற, ஒரு செம்மையான வழிகளை பேசணும். அப்ப செம்மையானல பேசினா உள்ளத்துல செம்மையான பைபிள் இருக்கணும், உள்ளத்துல வேதம் இருக்கிறது, அந்த செம்மையான வழியில பேச முடியும். நீங்க சாதாரணமான ஒரு வார்த்தையால பேசி எத்தனை பேர் தற்கொலையை தூண்டி விடுகிறார்கள். இளம் பிள்ளைகள், பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் நிறைய பள்ளிக்கூடத்துல தூக்கு போட்டுக்கிறாங்க. பிள்ளைகள்லாம், பையன்கள் ஸ்தோத்திரம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போறான். ஏன்னு கேட்டா அவங்க லெட்டர் எழுதி வைக்கிறான், என்னை கணக்கு வாத்தியார் திட்டினார், சயின்ஸ் வாத்தியார் திட்டினார், இந்த வாத்தியார் இந்த டீச்சர் என்னை கேவலமா பேசினாங்க, 4 பேர் முன்னால பேசுறாங்க, நான் அவமானம் தாங்க முடியல, நான் செத்து போறேன். பிள்ளைகளை எழுதி வைக்கிறாங்க. வார்த்தை மனிதனை கொல்லும். வார்த்தை குறித்து எச்சரிக்கையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் பேசுற வார்த்தை அநேகரை ஸ்தோத்திரம் வாழ வைக்க வேண்டும், அநேகரை காப்பாற்றுகிற வார்த்தைகளை பேசணும். கோட் சொல்லுகிற வார்த்தைகள், புறங்கூறுகிற வார்த்தைகள் ஒருபோதும் வாயில வராமல் இருக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை ஒருவரும் மறந்து விடாதீர்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாம் இருக்கிற போல உலகம் இல்லை. உலகம் எல்லாம் தலைகளை மாறிக்கொண்டு போகிறது. உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. உலக ஜனங்களை காப்பாற்ற ஸ்தோத்திரம் எங்காவது நட்சத்திரங்களை எங்காவது வானத்தில் எங்காவது போய் தங்க வைக்கலாமா என்று நிறைய ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னால சொன்னாங்க ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ரோஸ் பி அப்படிங்கிற ஒரு புது உலகத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ரொம்ப புது உலகம், அருமையான உலகம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்க இருக்கு தெரியல, அது சூரியனுக்கு பக்கத்துல நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப மேல இருக்கு. அங்க நம்ம போவதுக்கே எத்தனை வருஷங்களாக அங்க பிரயாணப்பட்டு போவதற்கு. ஆகவே அங்க மனுஷவியால் குடி போகணும்னு சொல்லி இப்ப எதிர்பார்த்து இருக்கிறாங்க. கடைசி என்ன சொல்றாங்க, அங்க யாரும் போய் குடியிருக்க முடியாது. பல ஆராய்ச்சி நடக்கிறது. ஏன் தெரியுமா? உலகத்தை தேவன் அழிக்க வரப்போகிறான். ஆனா ஜனங்கள் எப்படியாவது கர்த்தருடைய கையிலிருந்து, கர்த்தருடைய கரத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றி வேற எங்காவது குடியிருக்க வைக்க வேண்டும் என்று
உலக ஆராய்ச்சியாளர்கள் உலக தலைவர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வெளியில நம்ம வந்தா மீட்டில நம்ம பிரமாதமா பிரதம மந்திரி ஜனாதிபதி பேசுறாங்க. ஆனா உண்மையில என்ன தெரியுமா? அவங்களை கூடி பேசுறாங்க அடிக்கடி வெளிநாடுகளிலே ஜனத்தை காப்பாற்றணும், உலக ஜனங்கள் எங்காவது வேற இடத்துல போய் குடியேற்றணும், இந்த பூமி வேண்டாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷனுக்காக தேவன் கொடுத்த ஒரே ஒரு இடம் இந்த பூமி மட்டும்தான். இந்த உலகம் மட்டும்தான் கர்த்தர் மனுஷனுக்காக உருவாக்கின ஒரு இடம். வேற எந்த கிரகங்களிலோ நட்சத்திரங்களையோ மனிதர்களோ ஒருபோதும் ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. அவ்வளவு மோசமான இடங்கள் தான் எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும். பூமி மட்டுமே மனுஷனுக்கு மனிதன் வாழ்வதற்குரிய ஒரு அழகான வசதியான நேர்த்தியான அருமையான இடம். நல்ல காற்று, நல்ல ஒரு 4 கிளைமேட் வருகிறது பூமிக்கு. நல்ல இரவு பகல் சரியாய் வருகிறது. ஸ்தோத்திரம். அதற்கு நல்ல மழை பெய்கிறது, விவசாயம் உழைக்கிறது, ஆடு மாடுகள் நிறைந்திருக்கிறது, பறவைகள் கூச்சலிட்டு கொண்டு போகிற அருமையான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திற்கு மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்காவது மரஞ்செடி கூடி இருக்கா? எங்காவது மிருகங்கள் பறவைகள் இருக்கிற ஆமென் இந்த உலகத்தை போல வேற எங்காவது இருக்கா? யாராவது சொல்லுங்க. கிடையாது. ஸ்தோத்திரம். மனுஷனுக்காக தேவன் மிருகங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். மனுஷனுக்காக அழகிய பறவைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். இனிமையான சூழ்நிலை இந்த உலகத்திலே பூமியில மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. நன்றி கெட்ட மனிதன், உணர்வில்லாத மனிதன், தன் பாவத்தை தன் தப்ப உணர்ந்து வெளியே வந்து கர்த்தரோட பூமியில சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனுஷனுக்கு மனம் இல்லை. பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார். தண்ணி குடிக்கிற மாதிரி பாவத்தை செய்யலாம். தண்ணி குடிப்பது போல பாவத்தை செய்யறான்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு பயந்து நடக்கிற இந்த உலகத்துல ஆமென் நாம் பேசுற வார்த்தை செம்மையான வார்த்தையே இருக்கட்டும். ஒரு சரியான வார்த்தை பேசணுமா? உள்ள பைபிள் இருக்கணும். உள்ள பைபிள் இருந்தா தான் என்ன வேண்டாலும் நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 14. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் ஆமென் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் எங்கள் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னிலும் யாரு? நீங்க யாருங்க? யாரு நீங்க? யாரு? நாங்கள். ஆமென். சபையாகிய நாங்கள். சொல்லுங்க. ஆமென். நாம் யாருக்குள்ள இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுமா? நீங்கள் என்னிலும் என்று கர்த்தர் சொல்றார். இயேசு என்ன சொல்றார்? நீங்கள் சபையாகி நீங்கள் என்னிலும். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய பைபிளுள்ள வசனங்கள் உங்களுக்குள்ளேயும். ஆமென். நமக்குள்ள சபையாராகிய நம்முடைய இருதயத்துக்குள்ள சபையார் நமக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ளேயும் நிலையாய் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டியதில்லை. வேதம் நமக்குள்ள போனா போதும். வேத வசனம் நமக்குள்ள போனா போதும், எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாராவது நான் சொன்னதெல்லாம் நடக்கணும் அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? நினைக்கிறது இல்லையா? நினைக்கணும். நான் சொன்னதெல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கிறது. நிறைய பேருக்கு ஆசை இருக்கிறது. டேய் ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. தள்ளி தெரியுங்க. நிறைய பேருக்கு ஆசை இருக்கிறது. இந்த பிள்ளைகளை பார்க்க மாட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கிறது. அவங்க சொன்னதெல்லாம் நடக்கணும். நடக்கணும். நடக்காதா? நடக்கும். நடக்குமா? நடக்காதா? நடக்கும். இயேசு கிறிஸ்து உலகத்துல பனைமரத்தை மனசுல நினைச்சார். இப்படி மரம், இப்படி வேர் இருக்கணும், இப்படி ஒரு இலைகள் எல்லாம் ஒரு மட்டை இருக்கணும், அதுல இலைகள்லாம் இருக்கணும், அந்த இலை விசிறி மாதிரி இருக்கணும், அந்த பழம் இப்படி வரணும், அதுல நுங்கு வரணும், அதை அப்படியே கொஞ்சம் முத்த விட்டா சேகாய்னு சொல்லுங்க அந்த பழம், அது பனப்பழம் இருக்கணும். அல்லேலூயா. அது பனப்பழத்துக்கு முன்னால் இருக்கிறத வேக வச்சு சாப்பிட்ட ருசியா இருக்கும். ஒண்ணு நுங்கு முதல்ல வந்து அதுல வருகிறது என்ன? தெளிவு வருகிறது, பதநீர் வருகிறது, பதனியை குடிக்கணும். பிறகு அது குடிச்சா ஸ்தோத்திரம் நுங்கு வருகிறது. நுங்க கொஞ்சம் முத்த விட்டா சேகாய்னு சொல்லுவாங்க. அதை ஸ்தோத்திரம் தண்ணீர் போட்டு வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் முத்த விட்டா என்ன ஆகிறது? பழமாய் மாறுகிறது. பழத்தை அப்படியே சாப்பிட்டா சூப்பிட்டு சாப்பிட்டா டேஸ்ட். அந்த பழத்தை கொட்டையை இன்னும் கொஞ்சம் முத்த விட்டா கொட்டை பூமிக்குள்ள கொட்டை என்ன வருகிறது? கிழங்கு. அல்லேலூயா. பனமரத்துல எத்தனை பயன் இருக்கிறது. ஆமென். இந்த பரந்த மனசுல இயேசு நினைச்சாரு, உண்டாகட்டும் சொன்னாரு, உண்டானது. அல்லேலூயா.
ஏதேன் தோட்டத்தில் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து இன்னைக்கு வரையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளையாய், அவருடைய அப்பாவுடைய பிள்ளையாய் நான் இருக்கும் பொழுது எங்க அப்பா சொன்னது போல நான் சொன்னா நடக்கணும், நடக்கக்கூடாதா? நடக்கணும். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம சொன்னா நடக்கணும். எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? பாவம் செய்தா நாவு, பல்லு, உதடு எல்லாம் இந்த கண்ணல் எல்லாம் கரைபட்டு கிடக்கிறது. கரைபட்டு பாவத்துக்குள்ளான நாம் ஒரு காரியத்தை சொல்லும்போது கண்டிப்பா நடக்காது. ஆனா ஒண்ணு, ஏதாச்சும் ஆக்சிடென்ட் செத்து போட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா அது நடக்கும். அவன் ஒளிஞ்சு போகணும்னு சொன்னா கண்டிப்பா அது நடக்கும். அவன் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நடக்காது. அவன் நல்லா இருக்குன்னா கண்டிப்பா நடக்காது. அவன் செத்து போகணும், அழியணும், ஆக்சிடென்ட்ல செத்து விபத்துல சாகணும், கை கால் முறியணும்னு சொன்னா கண்டிப்பா நடக்கும். ஏன் தெரியுமா? பிசாசு அந்த சாப வார்த்தை எடுத்து உடனே நிறைவேற்றிடுவான். நல்லா கவனிங்க. சாத்தான் நீங்க சொல்ற சாபமான வார்த்தையை எடுத்துட்டு போய் உடனே நிறைவேற்றி விடுவான். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? நான் சொன்ன அப்பன்னு சொன்ன பத்தியா, நடந்துருச்சு பத்தியா, செத்து போவன்னு சொன்ன, செத்து போயிட்டான் பத்தியா. அவன் பிசாசத்தை செய்ய வைப்பான். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறவர் பரிசுத்த அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னா அது நடக்க வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியை நிறைவேற்றணும். அப்படியானால் நீங்க சொல்கிற வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் வரணும். நீங்க சொல்கிற வார்த்தைக்கு ஒரு வல்லமை வரணும். நீங்க வார்த்தைக்கு கிருபை பொருந்தினதாய் காணப்படணும். அந்த வார்த்தை தேவனுடைய அதிகாரம் உடையதாய் காணப்படணும். அப்படியானால் அந்த அதிகாரம் எங்கிருந்து வரணும்? வார்த்தையிலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து. அதான் கர்த்தர் சொன்னார், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ள எதுவும் அது உங்களுக்கு. அப்ப வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை நாம் அதிகாரத்தில் பயன்படுத்துவது நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப வசனம் உங்களுக்குள்ள போகணும். எனக்கு படிக்க தெரியாதுங்க, கிடக்கட்டும், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஒரு 2 ரூபா கூட பையில கூப்பிட்டு 2 ரூபா கொடுங்க, தம்பி இதை படிப்பான்னு, பாப்பா இதை படின்னு சொல்லுங்க, படிப்பாங்க. அவன் 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு படிச்சா அந்த வசனம் அவனுக்குள்ளேயும் போகுது. 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு படிக்கிற பிள்ளை படிக்கும்போது உங்களுக்குள்ளேயும் வருகிறது, உங்க வீட்டிலையும் தொடிக்கப்படுகிறது. நல்லா கவனிக்க. வேத வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்ம வீட்டு சுவத்துல, வீட்டுல எல்லா இடத்துல வசனமானது நிறையப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வசனம் வீட்டுல தொனிக்கப்படணும், சத்தம் கேட்கணும். கர்த்தருடைய வசனம் வீட்டுல சோதனை எல்லாம் படும் பொழுது, வீட்டுல பாத்திரம் எல்லாம் படும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குது கர்த்தரின் பிள்ளையே. நம்முடைய வீட்டுல தேவனுடைய வசனம் எங்க இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. வீட்டுல நீங்க டிவி போட்டா சினிமா பாட்டு வந்துச்சுன்னா சினிமா பிசாசு வீட்டுல சாபம் தான் வரும். வீட்டுல நாடகம் வந்துச்சா சாபம் தான் வரும். சினிமா பாட்டு வந்தா வீட்டுல சாபம் தான் வரும். சினிமா காரியத்தை கேட்ட வீட்டுல நாசம் தான் ஏற்படும். பெரிய குழப்படி ஏற்படும். பெரிய போராட்டம் வரும். டிவில எப்பவுமே கர்த்தருடைய பாட்டு வரும்படி செய்யுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பாடல் வரணும். வீட்டுல கர்த்தர் சொல்ற தேவனுடைய ஸ்தோத்திரம் பாடல் தொடங்கப்பட வேண்டும். நீங்க பாடல்னா பரவாயில்ல, டிவில ஆன் பண்ணி விடுங்க. அது கர்த்தருடைய பாட்டை பாடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கு கர்த்தருடைய பிள்ளையே. ஸ்தோத்திரம். உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா அதான் சுலபமான வழி. ஒரு ஈஸியான வழி என்ன? என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் என்ன கட்டளை தரேன்னு இயேசு சொல்றார். அப்ப நீங்க சொன்ன காரியம் நடக்கணுமா? தேவனுடைய வசனம் உள்ள போகணும். உங்களுடைய இருதயம் வசனத்தால நிறையப்பட்டு இருப்பதாக. உள்ள வசனம் நிறைந்திருக்கணும். உள்ள எத்தனை ஆழம் தெரியுமா? உள்ளத்தின் ஆழம் எவ்வளவு தெரியுமா? இருதய ஆழம் சொன்னீங்கன்னா சும்மா ஒரு ஜான் கூட இருக்காது. ஆனா உள்ளத்தின் ஆழம், ஆத்துமையின் ஆழம் எவ்வளவு தெரியுமா? அது ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. உள்ளத்தின் ஆழம் சமுத்திரத்தை விட ரொம்ப நீளமா, அகலமானது, ரொம்ப ஆழமானது. அவ்வளவு ஆழத்தில் தேவனுடைய வசனம் நிறைந்திருக்கணும். உள்ளத்தின் ஆழத்துல வசனம் நிறைஞ்சிருக்கணும். தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க, அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆமென். வியாதி வந்துருச்சு, பிள்ளை வயித்தொலியில துடிக்கிறான், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வலிய வயித்தொலிய என் பிள்ளை விட்டு போன்னு சொல்லி பாருங்க. டாக்டர்கிட்ட உடனே போலான்னு நினைக்காதீங்க. நம்ம இடத்துல பணம் நிறைய இருக்கு. அதனாலதான் தொட்டதை கூட என்ன செய்ய எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போறோம். இங்க ஓடலாமா, அங்க ஓடலாமா, இவனை பார்க்கலாமா, அவனை பார்க்கலாமா? பிள்ளைக்கு வியாதியா, தலைவலியா, உடனே 4 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் தலைவலியை பிள்ளை விட்டு போன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். தலைவலி போதுமா போகாதா?
உடனே பாஸ்டர் போன் பண்ணக்கூடாது, எனக்கெல்லாம் போன் பண்ணக்கூடாது. நீங்களே என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளோட தலைவலியே போ அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு புறப்பட்ட தெய்வீக வார்த்தை அந்த பிள்ளையை குணமாக்கும். இயேசு கிறிஸ்து நம்மளை சுகமாக்கும். டாக்டருக்கு போன ஒரு போது நினைக்காதீங்க. அல்லேலூயா. டாக்டர் போகாம இருந்தா 1000 ரூபாய் மிச்சம். இயேசுவின் நாமத்தோட கண்டெடு பாருங்க, 1000 ரூபாய் மிச்சம். இதுதான் ஒரு மனவாட்டியுடைய கண்ணங்கள். இதுதான் மனவாட்டியுடைய வார்த்தை. மனவாளன் இயேசு இங்க ஆஸ்பத்திரி போனாரா? இயேசு உலகத்துல 3 வருஷம் 33 வருஷம் வாழ்ந்தார். இன்னைக்கு டாக்டர் போனாரா? இல்ல. அவருக்கு எந்த நோயும் வரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நோயில் அவர் குணப்படுத்தினார், வாயில சொன்னார். ஆமென். அற்புதம் நடந்தது. இன்னைக்கு அவருடைய மனவாட்டியாகிய சபையாகிய அவருடைய பிள்ளையாகிய நாம் இருக்கும் பொழுது, நாம் வசனத்தால நிறையப்பட்டு இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையினால நிறைந்திருக்கும் பொழுது, வேத வசனம் உள்ள போகணும். நிறைய பேர் பைபிளை தொடர்றதே எனக்கு நல்லா தெரியும். கர்த்தர் ரொம்ப துக்கப்படுகிறார். கர்த்தருடைய உங்களை குறித்து ரொம்ப வேதனைப்படுகிறார். என் பிள்ளை இன்னும் அடிமட்டத்தில் கிடக்கிறது. என் பிள்ளை அடிமட்டத்தில் என் பிள்ளை எப்ப மேல கொண்டு வருவேன்? நான் பிள்ளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று தேவன் விரும்புகிறான். உங்களை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ பசியில பட்டியில கடனை இருப்ப தேவன் ஒருபோதும் விருப்பம் இல்லை. உயர்த்தி ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய வழியில போறது இல்லை. ஸ்தோத்திரம். வசனத்தை உள்ள கொண்டு போங்க. இருதயத்துல வசனத்தை நிறைச்சு கொள்ளுங்க. வேத வசனம் இருதயத்தில் நிறையப்படும் பொழுது, ஆமென், தேவ ஆவியில நிறைந்து உடைய பிள்ளைக்கு வியாதியோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ நோய் என்று சொல்வது வாங்கெடுக்க கூப்பிட்டு அவருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு கட்டிடுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டிடுங்க. எல்லா நோயும் பறந்தோடி போய்விடும். தேவன் உங்களுக்கு வசனம் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேத வசனம் நிறைஞ்சிருக்கணும். வசனம் உங்களுக்குள்ள நிறைய ஒண்ணுமே நடக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே செம்மையான மறுபடி சொல்கிற பிள்ளைகளாய் அவருடைய மனவாட்டியை இன்னைக்கு நாம் இருப்போமாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்க, நீதிமொழியில கர்த்தர் சொல்லுகிறார் 16ஆம் அதிகாரம் 24. நீதிமொழி 16:24. சீக்கிரம் டக் டக்னு படிப்போம். நேரத்தை வீணாக்காதீங்க. அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 24 வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாய் இருக்கு. அருமையான வசனம். இனிய சொற்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் எப்படியே பேசணும். நம்ம சேலம் மாவட்டத்தில் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? வாங்க சாப்பிட்டு போலாமே, வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? சோறு தின்னுட்டு போறதே என்ன? எப்படி சோறு தின்னுட்டு போறதே யாராவது சாப்பிட மனசு வருமா? எடுத்து அடிக்கிற மாதிரி இருந்த வார்த்தை. வாங்க 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 சாப்பிட்டு போலாம், வாங்க, எனக்கு அதுக்குள்ள அவசரப்படுங்க, வாங்க அப்படின்னு கர்த்தர் சோதனை கூப்பிடணும். அதான் இனிய சொற்கள். அல்லேலூயா. நான் ஒரு டெய்லருடைய ஜெபத்துக்கு போயிருந்தேன். ஜெபத்தை முடிச்சுட்டு புறப்படும்போது, ஐயா இருங்கய்யா சாப்பிட்டு போங்கய்யா. என்ன இவ்வளவு நேரத்துல 6:30 7 மணிக்கு எப்படி சாப்பிட முடியாது? நான் நைட் 9 மணிக்கு மேலதான் சாப்பிடுவேன். இப்பெல்லாம் முடியாதுயா ப்ளீஸ் அப்படின்னு. இருங்கய்யா கொஞ்சம் சாப்பிடுங்கய்யா. எங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கிறது, அது இன்னும் கொஞ்சம் நிறையல, கொஞ்சம் குறையா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த குறையில நிறைவாயிடும். தயவு செய்து சாப்பிட்டு போங்கய்யா, நாங்க ஆசீர்வதிக்கப்படணும் ப்ளீஸ் ஐயா என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகள் அழகு அதுதான். ஒரு கர்த்தர் பிள்ளைகள் அழகு அதுதான். அல்லேலூயா. இந்த பாசுக்கு சோறு போட்டா அந்த சோறு தான் நம்ம பிள்ளைக்கு இன்னொரு வேளை அதை வச்சு காலையில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் வீட்டுக்கு சாப்பிட வரல, ஜெபிக்க வருகிறார். ஆனா நீங்கள் அவிதமாய் ஆகாரம் கொடுத்து அனுப்பும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு அவர் கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஊழியக்காரனை பாஸ்டர் ஆயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் குறைவா இருக்குது, சாப்பிட்டு போங்க. இனிய சொற்கள். நம்ம வாழ்க்கையில பேசுற இனிய சொற்களாய் இருக்கிறது. கர்த்தர் மகிமையுள்ளதாக. வார்த்தை நிறைய பேசணும் விரும்புகிறேன். ஆனா நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள் பின்னால பார்க்கணும். ஆக நமக்கு டைம் இல்லை. ஸ்தோத்திரம். வார்த்தைகள் பயன்படுத்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே காயப்படுத்துற வார்த்தை நம்ம பேசக்கூடாது. இனிமையான வார்த்தைகளை பேசணும். அப்படி இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டத்துல ஒருத்தன் ஓங்கி அடிச்சான். அறைந்த பொழுது அவர் என்ன சொன்னார்? நசமா கொண்டவனே, உன்னை நான் தாண்டா உருவாக்குன நன்றி கட்டவனே. ஏண்டா இப்படியாடா அடிப்ப? டேய், எனக்கு வயசு 33 தாண்டா ஆச்சு. இந்த 33 வயசுல போய் இப்படி ஓங்கி அடிக்கிறியாடா? டேய் அறிவிருக்கடா உனக்கு அப்படின்னு அவரை பேசல. என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அன்பான வார்த்தை சொன்ன சிநேகிதனே, நான் தப்பா பேசியிருப்பேன், ஆனால் எனக்கு தப்பானது எனக்கு கொடு, ஏன் என்னை அடித்தார். அருமையான பேசுறாரு, கோபமா பேசல, இனிமையான வார்த்தையில ஒரு பேசினார். அவ்வளவுதான். அப்படியே கர்த்தர் ஸ்தோத்திரம் திணறி போய் நிற்கிறான். ஒரு அடுத்த அடியை அடிக்கல, அவன் அடுத்த அடி அடிக்க ரொம்ப யோசித்து திணறி போய் நிற்கிறான். கர்த்தர் பிள்ளையே, இனிய சொற்கள் எலும்பையும் நொறுக்கும். இனிய சொற்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் பேசுற பழக்கம் நமக்குள்ள வரட்டும். யார் இடத்திலானாலும் இனிமையான வார்த்தைகளை பேசணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உள்ளதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையோட அழகே அதுதான். கர்த்தருடைய அழகு என்ன? இனிய சொற்கள், இனிமையான வார்த்தைகளை பேசணும். ஒரு பொறுமையான வார்த்தைகளை பேசி பழகுற பழக்கம் நமக்குள் கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஒரு இனிமையான வார்த்தை பேசணும். பாருங்க, இனிய சொற்கள் ஆத்துமா தேனிலும் தேன் கூட்டிலும் இனிமையாக இருக்கும். பிறகு ஆத்துமாவுக்கு மதுரமாக இருக்கும். ஆத்துமா என்ன? இருதய மனசுக்கு மதுரம் மதுரம் மதுரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனிமை, இனிப்புங்கிறத விட ருசியா அதிகமா இருக்கிற பேர் என்னது? மதுரம் என்று தமிழ்ல சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை என்னது? ஸ்வீட். அவ்வளவுதான், இனிமை, முடிஞ்சு போச்சு. ஆனா தமிழ் அப்படி இல்லை. மதுரம், இனிமை, நிறைய நிறைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவரே, மதுரம் என்கிற இந்த அனுபவம் நம்முடைய ஆத்மாவுக்கு வேணும். அப்ப இனிமையான வார்த்தைகளை பேசினால் அந்த இருதயத்துக்கு எப்படி இருக்கிறதா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. பிறகு எப்படி இருக்கிறதா? அது எலும்புகளுக்கு ஔஷதம். எலும்பு என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ன பேரு? எலும்புன்னு பேரு. எலும்பு என்றால் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்முடைய உடம்புல எலும்பு உருவாக்கின தேவனுடைய கர்த்தருடைய சுவாசம். இயேசு கிறிஸ்து சுவாசம் தான் ஆதாம் ஏவாளுக்கு எலும்பாக மாறினது. அந்த எலும்பு அழிவதில்லை. ஆமென். தேவனுடைய வார்த்தை அழியாது. மனுஷன் தேவன் கொடுத்த எலும்பும் அழியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய வார்த்தை உறுதியாக இருப்பது போலவே மனிதனுடைய கர்த்தர் சோதரன் ஆண்டவரால் மனிதனுக்கு கொடுத்த எலும்பு இயேசு கிறிஸ்துவின் சுவாசத்துல உண்டானதுனாலே அந்த எலும்பும் அழிவதில்லை. ஆமென். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எலும்பாய் இருக்கிறது, எலும்புக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆக எலும்பாகிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி இருக்கிறது? ஔஷதம். ஔஷதம் என்ன? ஔஷதம் என்னமா? ஔஷதம் மருந்து. ஔஷதம் என்னது? மருந்து. ஸ்தோத்திரம். ரொம்ப அப்படியே சொரின்னு சொரிஞ்சுட்டு இருக்கிறோம். அது அப்படியே ஒரு தைலத்தை தடவினா எப்படி இருக்கும்? அப்படியே இனிமையா இருக்கும். எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். தலைவலி அதிகமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண என்ன எடுத்து அப்படி போட்ட உடனே அப்பா ஸ்தோத்திரம் நல்லா இருக்குது கர்த்தாவே, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆக ஒரு நோய்க்கு ஸ்தோத்திரம் ஜெபித்த எண்ணெய் போட்டால் சுங்கடிக்கும் பொழுது அல்லேலூயா, அதுபோலதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு மருந்தாக இருக்கிறது, ஒரு ஔஷதமா இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஆமென். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஔஷதம் என்ன? இனிய சொல். ஒரு அருமையான வார்த்தை பேசணும். கர்த்தர் இயேசு அப்படிப்பட்ட வார்த்தை பேசினவரா இருந்தார். தன்னை அடிச்சவட்டி அப்படி பேசினாரு. நீங்க நாம் அவிதமாய் பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். இனிய சொல்ல பேசணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன வார்த்தை பேசணும்? சொன்னது நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம சொன்னது எல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறோம். அப்ப நம்ம இனிமையான வார்த்தை பேசல, கடுமையான வார்த்தைகள். பிள்ளைகளை பார்த்து பிசாசே, உண்மையா பிசாசு பிள்ளை மாறிட்டு என்ன ஆவீங்க? என்ன ஆவீங்க சொல்லுங்க சகோதரியே. பிசாசுல 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்தீங்களா? வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரோட அம்மா செத்து போறே அப்படின்னு அழுதுட்டு வேதனையில பெத்த பிள்ளை அது யாரு? பிசாசா? சாத்தானத்தை பெற்றீங்களா? உங்க பிள்ளை கர்த்தர் சாத்தானை தான் உங்களுக்கு பெக்க வச்சிருக்காரா? இயேசு கிறிஸ்து சாத்தானை தான் கொடுத்திருக்கிறாரா? யோசித்து பாரு. ஜாக்கிரதையா இது கர்த்தரை பிள்ளைங்க. ஆமென். உனக்கு கஞ்சி ஊத்துறவன் அவன் தான், கடைசியில சோறு போடுறவன் அந்த பிள்ளை தான். உனக்கு நோயினா நீ வயசான காலத்துல நோய் வருவது கூட்டி வருது அந்த பிசாசு தான். உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற அந்த சாத்தான் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது. ஸ்தோத்திரம். துக்கமா இருக்குல்ல? மேல சொல்லாதீங்க. தண்ணி பிள்ளை சொல்லாதீங்க. நாசமா போன்னு சொல்றாங்க பிள்ளைய பார்த்து. பிள்ளை பார்த்து நாசமா போ. இனிய சொல்லே கிடையாது. இனிய சொல்லை இங்கே பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் வழியில போயிட்டு இருக்கேன். உங்க அம்மா ஒரு பிள்ளையை கூப்பிட்டா வரல. டேய் உன்னுடைய பாடை திருப்புதா அப்படிங்கிறாங்க. என்னது பாடைய? அந்த பிள்ளை பாடையை திருப்பணுமா? என்ன மோசம். ஒரு பிள்ளை செத்தா தான் பாடை வச்சு தூக்கிட்டு போவாங்க இல்லையா? அப்ப அந்த புள்ள செத்து போய் பாடையில தூக்கி போய் அந்த 3 முக்குல திருப்புவாங்களா? அப்படியெல்லாம் திருப்புதாங்கிறாங்க. என்ன மோசமான வார்த்தை. பிள்ளைக்கு என்ன சாபம் கொடுக்கறதுன்னே தெரியல.
ஜாக்கிரதையாய் பேசணும். கர்த்தருடைய பிள்ளை யார்கிட்ட பேசினாலும் ஜாக்கிரதையா பேசுங்க. எங்க பேசினாலும் ஜாக்கிரதையாய் பேசுங்க. அல்லேலூயா. பேயோட்ட மந்திரம் வந்த பிசாசம் தரங்கட்ட வார்த்தையில பேசுங்க. பிசாசம் மட்டும் சாதாரணமா பேச மாட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் மனிதரிடத்திலே ஆமென் இனிய சொல் பேசுற பழக்கத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவாராக. நமக்கு கர்த்தர் அந்த எண்ணத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. இனிய சொல்ல பேசுங்க, இனிமையான சொல்ல பேசுங்க. திடீர்னு பிசாசுன்னு சொல்லி சாத்தான்னு சொல்லி பிள்ளைகளை திட்டி நாசமா போட சொல்லி பேசல, நாசமா போயிட்டு என்ன ஆகுது? அப்ப நாசமா போயிட்டானா ரொம்ப சந்தோஷம், தூக்கி எங்க தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? பிள்ளை எதிர்காலத்தை பாதிக்கும். எதிர்காலத்தில் பிள்ளை கஷ்டப்படுவான். அவன் எவ்வளவு படிச்சு எவ்வளவு முன்னேறி எவ்வளவு வேலைக்கு போய் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் நாசமா போ என்ற வார்த்தை அவன் வாழ்க்கையில வருமானத்தை நாசமாக்கிட்டே இருக்கும். சரீர சுகத்தை நீங்க சொன்ன வார்த்தை நாசமாக்கிட்டே இருக்கும். புருஷன் மனைவி சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை உங்க வார்த்தையாகிய வார்த்தை என்ன செய்யுது? நாசமாக்கிட்டே இருக்கும். அவன் நல்ல வாழ்க்கையே அமையாது. அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்காதிருங்கள். சகோதரனே சகோதரியே, உடைய பிள்ளைகளுக்கு சாபமுள்ள வார்த்தை ஒருபோது பேசாதிருங்கள். இயேசு கிறிஸ்து ஒருபோது சாபத்தை கொடுக்கல. நீங்க சொல்லுவோமா? ஆக நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகளா இருக்கும். உலகத்தான் பேசுவான், இயேசு வணங்காதவன் பேசுவான், சத்தியம் தெரியாதவன் பேசுவான், பைபிள் தெரியாதவன் பேசுவான். பைபிள் அறிந்த தேவன் அறிந்த தேவ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வார்த்தை பேசாதிருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீதிமொழி 25:16 வசனத்தை கூட வாசிக்கணும் சீக்கிரம். நீதிமொழி 25:16. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழி 25:16 வசனம். தேனை கண்டுபிடித்தாயானா 23:16. நீதிமொழிகள் 23:16. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளம் பிரியமாகிடும். ஆமென். கர்த்தர் சொன்ன ஒரு சத்தமா படிமா? உன் உதடுகள், நம்முடைய உதடு செம்மையான நல்ல இனிமையான நல்ல வார்த்தைகளை பேசினால் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவாய் தேவனுடைய உள்ளம் மகிழும். ஆமென். கர்த்தருடைய உள்ள என்ன செய்யும்? இருதயம், கர்த்தருடைய இருதயம் சந்தோஷம் அடைகிறது. ஆமென். நீங்க செம்மையான மறுமொழி பேசினா நாசமா போன பிள்ளை பார்த்து சொன்னா, உங்க வாழ வேண்டிய வீட்டுல நாசமா போன வார்த்தை சொன்னா அந்த நாசமா போறது வீட்டுல இருக்கும். உன் புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் நாசமா போகும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பெல்லாம் நாசமா போகும். ஸ்தோத்திரம். பிசாசேன்னு கூப்பிட்டா வந்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். வருகிற வருமானம் எல்லாம் நாசமா போயிட்டே இருக்கும். வருகிற பணம் எல்லாம் நாசமா போயிட்டே இருக்கு. ஜாக்கிரதை கர்த்தருடைய பிள்ளையே. உங்க வீட்டுல சாபமுள்ள வார்த்தை ஒருபோதும் பேசாதிருங்கள். நல்ல வார்த்தை உண்டால் அதை மட்டும் பேசுறீங்கன்னா கம்முன்னு உட்கார்ந்துக்கோ. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான வார்த்தையில பேசினா பேசு. எவ்வளவு வேணாலும் பேசு. ஆசீர்வாதமான வார்த்தையில ராசான்னு கொஞ்சி, தங்கமேன்னு பிள்ளை பார்த்து கொஞ்சி, என் செல்லமேன்னு சொல்லு பிள்ளையே. அல்லேலூயா. ஆமென். அவளை பிள்ளை ராசா மாதிரி வருவான். அல்லேலூயா. ராசா, என் தங்க ராசா அப்படின்னு சொல்லுங்க. அவன் ராசா மாதிரி வருவான். நாசமா போனவனே என்ன போச்சு, அவ்வளவுதான். படுபாதாளத்துல கொண்டு போய் சேர்ந்துருவான். என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, நானும் என்னென்னமோ பார்க்கிறேன். என்ன பிரச்சனையோ, எந்த நேரமோ, எந்த தலையெழுத்தோ, எது நடந்ததோ தெரியலையே. என் பிள்ளைக்கு இப்படி இருக்குதே, வாழ்க்கையில் அவனை விளங்கவே முடியலையே. ஏன்? நீ பேசின வார்த்தை. ஜாக்கிரதையா இருங்க கர்த்தருடைய பிள்ளையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ செம்மையானதை பேசினா என் உள்ள சந்தோஷம் அடைந்து கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வார்த்தை பேசணும்? கர்த்தர் மகிழும்படி பேசுங்க. ஒரு வார்த்தை யோசித்து பேசணும். கர்த்தர் சந்தோஷப்படும்படி பேசுங்க. கர்த்தர் மகிழ்ச்சி அடைபடி பேசுங்க. கர்த்தர் பிள்ளை, அது உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் வரும். ஆமென். என்ன வேணாலும் பேசலாம்னு பேசுறாங்க. இன்னைக்கு நிறைய ஜனங்க பேசுற வார்த்தையெல்லாம் பயங்கரமான வார்த்தை, தூஷணமான வார்த்தை, அசிங்கமான அருவருப்பான வார்த்தையை பேசிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வார்த்தை பேசுனீங்க, பேசின வார்த்தைகள்லாம் பதில் இருக்கிறது. பேசின வார்த்தைகள்லாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அந்த வார்த்தைகள்லாம் ஒரு வார்த்தை விடாம நினைவு தெரிஞ்சு பேசி கத்துக்கிட்ட வார்த்தை நாளிலிருந்து நீங்க சாகர வரையிலையும் என்னென்னலாம் பேசின அத்தனை வார்த்தைக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தாங்க. ஒரு வார்த்தை விட மாட்டார். ஒவ்வொரு வார்த்தைக்கு அப்படியே லிஸ்ட் அப்படியே வரிசையா சொல்லிட்டு வர. இந்த நாள், இந்த வருஷம், இந்த மாசம், இந்த தேதியில, இந்த மணி நேரத்துல, இந்த நிமிஷத்துல, இந்த ஆள் கூட, இந்த பெண்ணோட, இந்த ஆணோடு கூட, இந்த குடும்பத்தோடு கூட, இந்த மனுஷனோடு, இந்த மனுஷனோடு கூட இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கர்த்தர் கணக்கு கொண்டு வருவார். ஏன் பேசுறேன்னு கேட்பார். ஒரு பதிலும் சொல்ல முடியாது. ஏன்? வீணான தண்டனை வாங்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, ஜாக்கிரதையா பேசிட்டீங்கன்னா, ஞானமா பேசிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு தண்டனை நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஞானமா பேசுங்க, புத்திசாலித்தனமா பேசுங்க,
ஜாக்கிரதையாக பேசுங்க, எதையும் பார்த்து பேசுங்க, ஞானமா பேசுங்க. கர்த்தரோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இப்படிப்பட்ட ஒரு சரியான வார்த்தை பேசும் பொழுது தேவன் உள்ள மகிழும் பொழுது நம்ம தேவன் எப்படி நம்ம மாத்துறாரு தெரியுங்களா? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னத பாட்டு 10வது வசனத்தில் இப்படி செம்மையான இனிமையான வார்த்தைகளை பேசும் பொழுது நம்ம தேவன் எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணுகிறார். வாசிக்கலாம். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்கள் உன் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்கள் அழகாய் இருக்கிறது. இந்த கன்னத்துக்கு என்ன போடுகிறாரா? ஆபரணங்கள். என்னது ஆபரணம்? என்னமா ஆபரணம்? என்ன சத்தமா சொல்லுங்க. உங்களை யாரும் திட்ட மாட்டாங்க. சொல்லுங்க. நகை. ஆபரணம் என்ன? நகை. அப்போ ஆபரணம் ஒண்ணு மட்டும் அல்ல, இந்த 2 கன்னத்துக்கும் நிறைய ஆபரணங்கள், பல நகைகளை போடுறாரா இந்த கன்னத்துக்கு. இந்த கன்னத்துக்கு லெஃப்ட் சைடுல என்ன செய்யறாரு? நிறைய கன்னங்களை நகையில போடுகிறார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை பார்த்து எப்படி இருக்கிறதா? அவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேய பெண்களுடைய திருமணத்தை பார்த்திருக்கீங்களா? நான் வீடியோல பார்த்திருக்கேன். ஸ்தோத்திரம். அவ்வளவு அழகா இருக்கு. இந்த பக்கம் எல்லாம் அப்படியே நகையில போட்டிருப்பாங்க. அப்படியே அழகா அப்படியே தொங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். தங்க நகைகள் அழகழகா நல்ல சின்ன சின்ன குண்டுமணிகளை இணைச்சு இந்த பக்கம் அப்படியே அழகா தொங்கிட்டு இருக்கும். என் கல்யாணத்துக்கு அப்படிதான் போடுவாங்களா அப்படின்னு பெண்கள் நினைக்கிறீங்கல்ல? அழகா இருக்கு. இந்த பக்கத்துல அப்படியே போட்டு தொங்கிட்டு இருக்கும். இங்க ஒரு இது இருக்கும், நெத்தியிலிருந்து இந்த பக்கம் வரும். அதுல அப்படியே மாட்டல் அப்படியே தொங்கி அப்படியெல்லாம் 2 கண்ணத்திலையும் மூடிட்டு இருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். உங்க கண்ணங்களுக்கு இவன் அலங்காரம் பண்ணுகிறான். யாருடைய கண்ணங்களுக்கு? இனிமையான மொழி, ஆசீர்வாதமான வார்த்தையில பேசுற தேவ பிள்ளை, அன்பான வார்த்தையில பேசுற ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். உடைய வாழ்க்கையில தேவனை கண்டு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை கர்த்தர் உங்கள் கண்ணங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நகை என்ற ஒரு அலங்காரம். ஆமென். நகை என்றால் ஆவிக்குரிய வரங்களாய் இருக்கிறது. நகைகள் என்ன? ஆவிக்குரிய வரங்கள் தான் நகைகள். அப்ப உங்களுக்கு அப்படிப்பட்ட வரங்களை கொடுத்து உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய வாழ்க்கை தேவன் அலங்காரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு கண்ணங்களுக்கு இந்த நகைகள் தொங்கினால் எவ்வளவு அழகோ, அது போலவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து தேவன் உங்களை அலங்காரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன நம்முடைய தேவனுடைய அன்பு பாத்தீங்களா? ஆமென். கர்த்தர் சும்மா இல்லங்க. ஒரு சின்ன ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்குரிய பலன் நம்மளை திருப்பி தருவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆகவே நீங்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுறத பார்த்து அவர் என்னவெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, அந்த வார்த்தைகளை பேசுகிற அந்த மக்களுடைய கண்ணங்களை எப்படி சொல்றாரு பாருங்க. உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அந்த கண்ணங்கள், இப்படி இனிமையான வார்த்தைகளை பேசுற மக்களுடைய கண்ணங்களை தேவன் எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார்? வாசிப்போம். அவன் சத்தம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. முக்காட்டி நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கிறது. அல்லேலூயா. முக்காடு. முக்காடுன்னு என்ன? நீங்க போடுற முக்காடு இல்ல. ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே முக்காடை பற்றி ஒரு பிரசன்ட் பண்ணி இருக்கிறேன். ஆமென். முக்காடு என்பது இப்படி நீங்க போடுற முக்காடு அல்ல. முக்காடு என்பது முகத்தை மறைக்கிறது. ஆமென். டஸ்ட் வராம இருப்பதற்கு போடுகிற முக்காடு, மெல்லிய துணிகளை கொண்டு மறைக்கிற முக்காடு. இந்த முகத்தின் சாயல் வெளியே தெரியாமல் இருக்கும். ஆமென். உலக டஸ்ட் குப்பையெல்லாம் நம்ம மேல் படாமல் மறைக்கிறதான் அந்த முக்காடு என்கிற அந்த துணி. அந்த மெல்லிய துணி தடுக்கிறது. அதுபோலதான் உலகத்தின் பாவங்கள் நம்மிடத்துல வராம, உலகத்தின் பேச்சுகள் நம்மை கேட்காம, உலக அசுத்தங்களால் கரைபடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறான் இந்த முக்காடு. ஒரு கர்த்தருடைய தேவன் அமிதமான ஒரு முக்காடு போட விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட முக்காடு கர்த்தர் போடணும். அப்படி போடும் பொழுதுதான் வாழ்க்கையில பரிசுத்தமா இருப்போம். உலக ஆசையினால நாம் கரைபடாமல், உலக காரியங்கள் தீட்டுப்படாமல், உலக காரியங்கள் அக்கிரமங்கள் அநியாயத்தினால நாம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்புக்கு பேர் என்னது? முக்காடு. அப்படிப்பட்ட முக்காடு போட்ட தேவனுடைய கண்ணங்கள் எப்படி இருக்கிறது? வெடித்த மாமல்லபம் போல இருக்கிறது. பரிசுத்தமான ஒரு பிள்ளை என்ன வார்த்தை பேசுவாங்க? ஆமென். அல்லேலூயா. மகளே, மகன் நல்லா இருக்கியா? பிள்ளை நல்லா இருக்கியா? ஸ்தோத்திரம். அன்பான வார்த்தைகள், அழகான வார்த்தைகளை பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுதே இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசணும் போல இருக்கிறது.
சில வாயை திறந்த அப்பா ஐயோ, வாயை திறந்த அப்பா ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. டேடே நீ மட்டும் பேசுறாத, நீ மட்டும் வாயை திறக்காத அப்படி நிறைய பேர் சொல்லுவார்கள். நிறைய பேர் வார்த்தையை கேட்க அநேகருக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நம்முடைய சபை மக்களாகிய இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தையில் அநேகர் கேட்க முடியாய் வாஞ்சியாய் இருக்கணும். இன்னும் எப்ப பேசுவாங்க, இன்னும் எப்ப பேசுவாங்க, எப்ப உங்களுடைய பேச்சை கேட்கலாம் என்று ஒரு வாஞ்சை வருகிற அளவிலே உங்களுடைய வார்த்தை இருப்பதாக. உங்களுடைய வார்த்தை இருக்கணும். உங்களுடைய வார்த்தை நிறைய பேர் விரும்பணும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை இன்னும் நாங்க கேட்கணும், அவனுடைய பேச்சு இன்னும் நாங்க கேட்கணும். அப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட நம்ம இருப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சேலம் மாவட்ட பாஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஒரு முறை என்னை பிரசங்க அழைச்சாங்க, நான் போயிருந்தேன். ஊழியம், ஊழியக்காரன், ஊழியம், இந்த ரெண்டு காரியத்தை குறித்து அவனுடைய பேசிக்கிட்டு இருக்கும்போது 1:30 மணி ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப சாரி, எனக்கு 1 மணி நேரம் தந்தீங்க, 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க, ரொம்ப சாரி. இல்லையா, நீங்க இன்னும் பிரசங்கத்தை முடிக்கல, உங்களுக்கு நேரம் பத்தல, இன்னும் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ 2:30 மணி நேரம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வார்த்தை அனைவரும் கேட்கணும். நம்முடைய இருதயம் எல்லாம் வசனத்தால நிறைந்திருப்பதாக இருக்கணும். இருதயம் வசனத்தால தேவனுடைய வார்த்தையால நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்க விரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாம்பேல இருக்கும் பொழுது ஒவ்வொரு தலைப்புகளில் நிறைய பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். லீவு நாட்களில் எல்லாம் சபை சேர்ந்து ஒரு பொதுவான இடத்துல மீட்டிங் நடத்துவார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரதேசி குறித்து ஒரு 7 மணி நேரம் பிரசங்கித்தேன். பரதேசி, பாரடைஸ், அதை பற்றி 7 மணி நேரம் பிரசங்கித்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 மணி நேரம் பிரசங்கித்து முடிச்சு நான் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தேன். அப்படியே அந்த பிரசங்க கீழே மேல அப்படி சாஞ்சு என்னால் ஒண்ணுமே முடியல, ஒரு பலமும் இல்லை. 7 மணி நேரம் பேசினா எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை காலையிலும் சாப்பிடல, பசியோடு 7 மணி நேரம் பிரசங்கி கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7 மணி நேரம் உட்கார்ந்து ஜனங்க கேட்டாங்க, அங்கேயும் அசையல. அவ்வளவு நேரம் ஜனங்களை கேட்டாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆராய்ச்சியாளர்கள், ஒரு மனுஷனிடத்துல பேசுவோமானால் 3/4 மணி நேரம் பேசணும், அதுக்கு மேல பேச முடியாது. நீ என்ன பேசினாலும் கேட்கவே மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா 7 மணி நேரம் கர்த்தர் வார்த்தை கேட்டாங்க. ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாதாக. அதுபோல சீயோன் பல காரியங்களை பேச கர்த்தர் நடத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனுடைய வசனம் உள்ள இருக்கும் பொழுது வசனத்தை கேட்க நிறைய பேர் வாஞ்சையாய் இருப்பார்கள். அந்த வாஞ்சையை உருவாக்கணும்னா நம்முடைய வார்த்தை தான் அமையணும். நம்முடைய வார்த்தை அப்படி இருக்கணும். நம்முடைய வார்த்தை இருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை உங்களுடைய கேஸ் பேசிட்டே இருக்கலாம்னு சொல்லி நினைப்பார்கள். உங்களுடைய வார்த்தை அப்படி இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? வெடித்த மாதுளம்பழம் போல இருக்கிறது. மாதுளை ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. மாதுளை சாப்பிட்ட உடம்புல நிறைய மாற்றம், தாதுப்புகள் கிடைக்க, நிறைய நோய்கள் குணமாகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம். அந்த மாதுளம் தானா வெடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். நீலகிரியில, ஊட்டியில நாங்க இருக்கும் பொழுது எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய மாதுளம் காய்க்கும், இவ்வளவு பெரிய மாதுளம்பழம் காய்க்கும். அது அப்படியே வெடிக்கும். வெடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உள்ள செக்க செவேர் என்று இருக்க அந்த முத்துக்கள் எல்லாம் பார்த்து எப்படி இருக்கும்? நல்ல சிகப்பா இருக்கும். அது போல நம்முடைய கண்ணங்கள் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். தோல் கருப்பா இருக்கலாம், மாடரமா இருக்கலாம், ஸ்தோத்திரம், பிரவுன் கலர்ல இருக்கலாம். நம்முடைய நேரம் எந்த நேரத்துல பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க கர்த்தருக்குள்ள சரியாய் வசனத்துடன் நிறைந்து பேசுகிற தேவ பிள்ளையாய் இருக்க நம்முடைய கண்ணங்கள் எப்படி இருக்கும்? வெடித்த மாதுளத்துக்கு ஒப்பாய் இருக்கும் நம்முடைய கண்ணங்கள். ஆமென். நம்மை தேவன் அமிதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வார்த்தை அப்படிப்பட்ட முத்துக்களை போல இருக்கணும். வார்த்தை சரியா இருக்கணும். யாரையும் காயப்படுத்தி பேசுனீங்க, கர்த்தர்ட்ட மாட்டிக்குவீங்க. காயப்படுத்த மாதிரி பேசுனீங்க, சிக்கிட்டீங்க, அவ்வளவுதான். கர்த்தர் கணக்கு கேட்டு தூக்கி நரகத்துல போட்டு விடுவார். ஜாக்கிரதையா பேசுங்க. இவ்வளவு நாள் பேசுனதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆமென். ஆதரவு முடிஞ்சு ஜெபத்தை நடத்தும்போது எல்லாம் ஆண்டவரே நான் கோபத்துல பேசிருக்கேன், எரிச்சல்ல பேசினேன், நான் கோபமா பேசி நிறைய பேர் காயப்படுத்தி எல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெடித்த மாதுளம் போல உடைய கண்ணங்கள் இருக்க வேண்டுமானால் ஒரு சரியான வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பல மனிதர்கள் பேசுற வார்த்தைகளுடைய பலனால் என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 1:10 படிச்சோம். நம்முடைய கண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் ஆமென் நகையினால அலங்கரிக்கிறார்னு பார்த்தோம். இங்க பாருங்க, புலம்பரம் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அம்மா புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்க? வாசிக்கலாம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். புலம்பல் 1:2. ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறார். அவளுடைய கண்ணீர் அவள் கண்ணங்களிலே வடிகிறது. ராத்திரி எல்லாம் அழுகிறாள். எப்படி அழுகிறாள் அந்த அம்மா?
ராத்திரி எல்லாம் அழுகிறார். ராத்திரி தூக்கம் கிடையாது. அழுது நீ நிறைய பேர் சொல்றாங்க, ராத்திரி அழுதுட்டே இருந்தேன், கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை. ஏன் அழறீங்க? ஏன் அழறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் போங்க. அழுகையெல்லாம் கண்ணீராக, கண்ணீர் எல்லாம் தேவன், கண்ணீர் எல்லாம் தேவன் களிப்பாய் மாற்றுவார். உங்க கண்ணீரெல்லாம் சந்தோஷமா தேவன் மாற்றுவார். ஆமென். உங்களுடைய துக்கம் ஆமென். அப்படிப்பட்ட தேவனை வணங்கிட்டு நாமே ராத்திரி எல்லாம் அழுகணும். ராத்திரில ஏன் அழுகணும்? அழுக ஒரு வேலை சில கொஞ்ச நேரத்தில் சில பிரச்சனைக்கு வரலாம். என் தேவன் இருக்கிறார் ஆண்டவரேன்னு போங்க. கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். அல்லேலூயா. கண்ணீரை மாற்றிய தேவன் நம்முடைய தேவன். ராத்திரில நீ அழுகிறேன், பாவம், அக்கிரமம், துணிகரம், அசுத்தங்கள், அருவருப்புல போயிட்டு நீங்க உலகத்துல ஆழமா போனதுனாலதான் ராத்திரி எல்லாம் கர்த்தர் கைவிட்டதால் ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம ஒரே புலம்பல், அழுகை. ஆகவே நகைகள் இருக்க வேண்டிய கண்ணத்துல இப்ப என்ன வருகிறது? சத்தமா சொல்லுங்க, கண்ணீர் வருகிறது. நம்ம கண்களில் கண்ணீர் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கண்ணங்களிலே கர்த்தர் போட்ட நகைகள் இருப்பதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை நமக்கு தந்து அலங்கரிப்பாராக. ஸ்தோத்திரம். கண்ணீர் வராதபடி தேவன் நடத்தணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்ணீர் ஒரு துக்கத்தின் அடையாளம், கண்ணீர் வேதனையின் அடையாளம், கண்ணீர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சஞ்சலத்தின் அடையாளம். நமக்கு ஒருபோது அவையில் வராமல் இருக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவதாக. அல்லேலூயா. அதிலே புலம்பல்ல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 30 வசனத்தை கூட படிக்கலாம். சீக்கிரம் டைம் ஆயிட்டு இருக்கு. அல்லேலூயா. புலம்பல் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். தன்னை அடிக்கிறவனுக்கு கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாகில் ஆண்டவர் என்றென்றைக்கும். ஆமா, வசனம் மறுபடியும் வாசி. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடிக்கிறவனுக்கு கன்னத்தை காட்டினா ஏன்? அடி விழுகிறது, அங்க பயங்கரமான அடி விழுகிறது. ஆகவே நம்முடைய கண்களில் என்ன விழக்கூடாது? அடி விழக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய அலங்காரமான அந்த நகைகள் மறைந்திருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் விட்டு விலகுனா அவ்வளவுதான். கர்த்தர் விலகி போனா அப்படிப்பட்ட காரியம் தான் நடக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய கண்ணங்கள் போல் நம்முடைய கண்ணங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய கண்ணங்கள் உம்முடைய கண்ணங்கள் போல் இருப்பதாக. கர்த்தாவே ஆவிக்குரிய கண்ணங்களாக என் கண்ணங்களை மாற்றும். இனிமையான செம்மையான மொழி பேசுகிற நிலையில என் கண்ணத்தை மாற்றும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கண்ணங்களை கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அடுத்த வாக்கியத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட்டதாக. அல்லேலூயா. உம்முடைய கண்ணங்கள் கந்தவர்க்க பத்தி போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களை போலும் இருக்கிறது. ஆமென். வாசனை உள்ள புஷ்பம். என்ன வாசனை உள்ள புஷ்பம்? என்ன வாசனை உள்ள புஷ்பம்? என்னமா? நிறைய இருக்கு. நிறைய மலர்களிலே வாசனை இல்லாத மலர்கள் இருக்கிறது. நிறைய மலர்கள் பூ எப்படி இருக்கிறது? வாசனையுள்ள பூவாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய கண்ணை எப்படி இருக்குது? வாசனையுள்ள பூ. அப்படின்னு என்ன வார்த்தை? அப்படி இனிமையான வார்த்தையை பேசுறாங்க. ஒரு நல்ல வார்த்தை பேசும் பொழுது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஒரு பூ மனம் போல நம்முடைய வார்த்தை இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். வார்த்தை எப்படிமா இருக்கணும்? பூமணம் போல் இருப்பதாக நம்முடைய வார்த்தை. இனிமேல் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து பூமணம் போல் பேசுற வார்த்தை நாம் பேசுவோமாக. வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அவருடைய உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்று இருக்கிறது. அல்லேலூயா. என்ன புஷ்பம்? லீலி மலர். லீலி மலர் அவ்வளவு அழகா இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேக வகைகள் லீலி மலர் இருக்கிறது. இந்த லீலி மலர் எல்லாருமே ரொம்ப கும்புடு நிறைய வாசனை வராது. ஆனா அருமையான வாசனையை தங்களுக்குள்ள கொஞ்சமா வச்சிருந்தாலும் அது இனிமையா இருக்கும். அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அழகே அழகு, அவ்வளவு அழகா இருக்குது லீலி மலர்கள். அந்த லீலி மலர் இயேசுக்கு தன்னை அடையாளமாக சொல்லுகிறார். அப்ப இயேசுக்கு ஒப்பாக இருக்கிறது அந்த லீலி மலர்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல அழகிய லீலி மலராக அந்த அருமையான வாசனை கொடுக்கக்கூடிய மலர் போல நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசனையுள்ள வெள்ளை போல் அதிலிருந்து வடிகிறது. வெள்ளை போலம். தேவனுடைய கண்ணத்தில் என்ன வடிகிறது? வெள்ளை போலம் வடிகிறது. ஸ்தோத்திரம். வெள்ளை போலம் எப்படி வரும் தெரியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெள்ளை போலம் எப்படி வடிய தெரியுமா? தெரியுமா? வெள்ளை போலம்
நம்ம எல்லாம் பார்க்கல. கர்த்தர் சித்தமணி எப்படியாவது உங்களுக்கு சீக்கிரம் ஒரு நாள் இந்த வெள்ளை போலத்தை காட்டுகிறேன் அவன் பார்த்து அப்படியே நெருப்பு அனல் அதை தூக்கி போட்டுட்டான். அப்பொழுது நம்ம சர்ச் பொழுது அருமையான மனம் வரும். ஆமென். இன்னைக்கு நிறைய முஸ்லீம் எல்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்க வெள்ளை போலம், ஸ்தோத்திரம், லவங்கம், ஏலக்காய், இன்னும் சில வாசல் பொருளை ஒன்னா சேர்த்து வீட்டில் ஒரு இடத்துல நிறைய நெருப்பு போட்டு அதுக்கு மேல அப்படியே தூள் பண்ணி அது கலந்து தூள் பண்ணி அப்படியே மேல தூக்கிடுவாங்க. அப்படியே வெண்மையான புகை வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு 10-15 வீட்டுக்கு தள்ளி அந்த வாசனை அடிக்கும். அவ்வளவு கம கம கமான இந்த வீடெல்லாம் கமான் மனமா இருக்கும். அல்லேலூயா. இந்த வெள்ளை போலம் தேவனுடைய கன்னத்திலிருந்து வடிகிறது என்று சொல்கிறார். இந்த வெள்ளை போலம் எங்க இருக்கு தெரியுமா? இஸ்ரேல் நாட்டில, ஆப்பிரிக்கா நாட்டில விளைகிற ஒரு மரம். இந்த மரம் ஸ்தோத்திரம் நல்ல தானா வரும். பாலைவனங்களில் வளரக்கூடிய, தண்ணீர் இல்லாத இடங்களில் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்தினுடைய நுனி வேர்ல இருந்து மேல இருக்கிற கடைசி எல்லாம் வரையிலும் பாத்தீங்கன்னா கசப்பா இருக்கும். எல்லாரும் இந்த மரத்தை வெறுப்பாங்க. அந்த மரம் யாருக்குமே பிடிக்காது, கசப்பு மரம். அந்த மரத்துக்கு பேர் வந்து மிர் அப்படிங்கிற ஒரு மரத்துல விளையக்கூடியதான் இந்த வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் நட்டு அது சின்ன செடியா இருந்து வளர்ந்து 12 வருஷம் ஆன பிறகு அந்த மரத்தினுடைய பட்டையெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. கசப்பு மரம் இல்லையா, யாரும் போக மாட்டாங்க. அப்ப ஒரு சிலர் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் அதை குத்தி காயப்படுத்தி அதுல நீரை வடிய வச்சு அந்த நீர் தான் வெள்ளை போலமாக மாறுகிறது. அப்ப இந்த மரம் யாருமே எதுவும் போகலைன்னா 12 வருஷம் ஆன பொழுது அந்த மரத்துடைய பட்டையெல்லாம் தானா வெடிக்கும். அந்த பட்டை வெடிக்கும் பொழுது உள்ளது நிறைய தண்ணி திரவம் வெளியே வரும். அந்த திரவம் காஞ்சா வெள்ளையா மாறிடும். அது அப்படியே எடுத்துட்டு போய் பொடியாக்கி நெருப்புல போட்டா நல்ல மனம் வரும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? வெள்ளை போலம். ஸ்தோத்திரம், மிர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஸ்தோத்திரம் மிர் என்ற மரத்துல வரையக்கூடிய இந்த வெள்ளை போலத்திற்கு மிர்த் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வெள்ளை போலமானது கசப்பு மரத்திலிருந்து வருகிற ஒன்று. நம்மளாம் கசப்பான இனிமையானவங்களா? நிஜமாவா? உண்மையா தான் சொல்றீங்களா? சரி, இயேசு ஏற்றுக்கொள்ளணும்னா எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க? எப்படி இனிப்பா இருந்தீங்களா? அப்ப கசப்பா இருந்தீங்களா? கசப்பா இருந்தோம். உலகத்துல பிறகு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கசப்பான குணம் உள்ளவர்கள். ஆமென். அடுத்தவர்களுக்கு வெறுப்பான சுபாவம் உள்ளவர்களாக தான் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு இயேசு அவருடைய பிள்ளையை நம்ம அழைத்து ஏற்றுக்கொண்டாரோ அந்த நாளில் இருந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அவர் தேவனை கர்த்தரை மாற்றினார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை தேவனை கர்த்தரை மாற்றி நல்ல தெய்வீக சுபாவங்களை, குணங்களை நமக்கு கர்த்தர் தந்தார். அப்படி வாழ்க்கை இனிமையாய் மாறினது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை தேவன் இனிமையாக மாற்றி இருக்கிறார். அப்ப இனிமையாய் மாற்றப்பட்ட நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கசப்பான குணமுள்ள நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெள்ளை போலம் என்ற ஒன்று வருகிறது. வெள்ளை போலம் ஜெபத்தின் அடையாளம். வெள்ளை போலம் என்ன அர்த்தம்? ஜெபம். இந்த ஜெபத்துல 3 காரியம் இருக்கணும். என்னென்ன? விண்ணப்பம், துதி, ஸ்தோத்திரம், அப்புறம் என்ன? ஆராதனை. இந்த 4 காரியங்கள் ஜெபத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இந்த 4 சேர்ந்ததான் ஒரு ஜெபம். அப்ப வெள்ளை போலம் என்ற ஜெபத்துல 4 காரியம் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. நீங்க நம்முடைய ஜெபம் தான் வெள்ளை போலமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, பல மணி நேரம் செய்ய போறீங்கன்னா அந்த ஜெபம் தான் இன்னைக்கு வெள்ளை போலமா இருக்கிறது. உங்களுக்கு வருகிற ஜெபம் தான் வெள்ளை போலமா இருக்கிறது. அல்லேலூயா. அது உங்களுடைய குடும்பத்துக்கு வாசனையா இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ள வாசனையா இருக்கணும். மற்ற அந்த ஜெபம் ஆண்டவரே நல்ல வாசனை கொடுக்கிறதா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவ செத்து போகட்டும் ஐயா. என்னை இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா, என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவ நாசமா போகணும் ஐயா. அவ மாத்திரம் இல்லாம புருஷன் செத்து போட்டோம், பிள்ளை செத்து போட்டோம், ஆண்டவரே நாசமா போகட்டும். அது ஜெபம் அல்ல. அந்த வார்த்தை உன் வீட்டுல இருந்து சொன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் சாபம் போகும். நீ சொல்ற அங்க வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு போகுது இல்லையோ, ஆனா உங்க வீட்டுக்கு அந்த சாபம் நிலைச்சிடும். ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆமென். அடுத்தவங்களுக்கு கூட வீட்டுல இருந்து சாபத்தை கொடுத்துறாதீங்க. அடுத்த கூட வீட்டுல இருந்து தப்பா பேசுனீங்கன்னா உங்க வீட்டுல அந்த காரியம் நடக்கும். அது அவனுக்கு போகுதே இல்லையோ, உங்க வீட்டுல அது நடக்க ஆரம்பிச்சிடும். பிசாசு தான் இருக்கானே சொன்ன தூக்கிட்டு நிறைவேற்றுவதற்கு. ஜாக்கிரதையா இருங்க. பிசாசு அந்த வார்த்தை எடுத்துட்டு போய் உங்களுக்குள்ளே நிறைவேற்றிடுவான். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையாகிய நமக்குள்ள எப்பொழுது வெள்ளை போலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அந்த அருமையான மரத்துல, கசப்பு மரத்துல வருகிற ஜெபம் அநேகருக்கு இனிமையா இருக்கிறது. உங்க வாழ்க்கை இனிமையா மாறட்டும் கர்த்தருடைய பிள்ளையே. அல்லேலூயா. ஒரு இனிமையான ஜெபம் வாழ்க்கையில வாயில இருக்கட்டும். ஆண்டவரே என்னை அன்னைக்கு திட்டிட்டாங்களா, ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னை கேவலமா பேசிட்ட ஆண்டவரே, அவனை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
ஆமென். அவன் மனம் திரும்பிட்டானா தப்பிச்சான் இல்லையா? நீங்க சொல்ற ஆசீர்வாத ஜெபம் இருக்குது பாத்தீங்களா? அந்த ஆசீர்வாத ஜெபம் அவனுக்கு என்னவா போகும்? சாபமா போயிடும். நீங்க சாபத்தை கொடுத்தீங்கன்னா உங்க சாபம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். உங்களை கண்ணாமண்ணு திட்டிட்டாங்க, கேவலமா பேசுறாங்க, உள்ள உடைச்சிட்டாங்க, அழுதுகிட்டே இருக்கிறீங்க, அந்த வார்த்தை உங்களால தாங்க முடியல. அப்ப கூட ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, அவனை மனதார நேசிக்கிறேன், அவனை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் செஞ்சு அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த ஆசீர்வாத ஜெபம் அவனுக்கு சாபமா போயிடும். அவ்வளவுதான், மாட்டிக்கும். ஆகவே சாபம் என்பது தேவனுடைய வாழ்க்கையில் வாயிலிருந்து ஒருபோதும் வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பயந்து நடக்கிற கர்த்தருக்குள்ள இருப்போமாங்க. கர்த்தர் பிள்ளையே, இயேசு சீக்கிரம் வர போகிறார். நம்முடைய மனவுல இயேசு முகமுமா பார்க்க போறோம், இயேசுவை நேரடியா பார்க்க போறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அவரை பார்க்கும் பொழுது அழகிய ரூபத்தில் பார்க்க போகிறோம். நம்ம அவர் பார்த்துட்டு இருக்கார். ஆனா நாம் அவர் கொடுக்கிற அலங்காரத்தை, அவர் கொடுக்கிற மின்வஸ்திரங்களை அணிந்து, அவர் கொடுக்கிற அழகிய தங்க கிரீடத்தை தலையில வச்சிட்டு, ஆமென், விதவிதமான தெய்வ அலங்காரத்தோடு கூட நம் மனவாளனை இயேசு சந்திக்க பரலோகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் பிள்ளையே, அது மிகுந்த ஆனந்தமா இருக்கும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான சியோன் சபையிலிருந்து தேவ அலங்காரத்தை பெற்று தேவனுடைய மகிமையுள்ள சாயலாக பரலோக போக நாம் அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எக்கால சத்தம் கேட்டு மறுரூபமாக போற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால இந்த வசனத்தை நாம் ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. இனிமேல் நான் கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டேன், நான் யாரையும் தூஷணமாய் பேச மாட்டேன், என்னை துன்பப்படுத்த நான் சாபத்தை கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் பண்ணி, அல்லேலூயா, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக, இனிமையான வார்த்தை பேசுற பிள்ளைகளாக, ஒரு செமையான வார்த்தை பேசுற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. தேவன் நம்மை மாற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய சமூகத்திலே. இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் உன்னதமான 5:14 வசனத்தில் அறிந்து கொள்ள தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களை குறித்து அடுத்த வாரத்தில், வருகிற வாரத்தில் அறிந்து கொள்ள கர்த்தர் நடத்தட்டும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.